ராபர்ட், என்ன ரெண்டு பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலையாக வந்தோம். ஆமாம், ரெண்டு பேரும் காலேஜ்லேருந்து வந்து ஒன்றுமே சாப்பிடல. நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரட்டா? ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இங்கே இருக்கிறது நல்லாவே இல்லை. நீ எனக்கு பீஸா ஆர்டர் போடுமா ஜொமேட்டோவில். எதுக்குடா இந்நேரத்தில் பீஸா? எனக்கு பர்கர் ஆர்டர் போட்டுருமா. சும்மா சும்மா ஆர்டர் போட்டு சாப்பிடக்கூடாதுமா. சொன்ன வேலையை மட்டும் செய்யுமா, நீ ஏமா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அம்மா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். என்னால் சர்ச்சுக்கு வர முடியாது, சரியா? என்ன எல்லாரும் கூடி உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த பிள்ளைகளை பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் வீட்டில் செஞ்சு கொடுக்கறது வேணான்ட்டு ஆர்டர் போடுன்னு சொல்கிறாளுகோ. உன் வீட்டு காசை வச்சு ஆர்டர் போடுற, என் வீட்டு காசு தானே. பிள்ளைங்க கேட்டால் வாங்கி கொடு. டேடி, இங்கே வாங்க. என்னம்மா ரோசி? டேடி, இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு எங்கள் காலேஜில்? என்னாச்சுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்னு ஆசைப்பட்டோம். ஓகே. எல்லாரும் என்னோட ஃபோனை வாங்கி செல்ஃபி எடுத்தாங்களா? ம். கிளாரிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாளுங்கப்பா. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு. ஃபோன் கேமராவை நல்லா தொடச்சிட்டு அப்புறமா செல்ஃபி எடுத்துருக்கணும். நீ தொடைக்காம அழுக்கு வண்டியோட கொடுத்துருப்பியா இருக்கும். சும்மா இருமானி. டேடி, எனக்கு இந்த ஃபோன் பிடிக்கல. எனக்கு புதுசாக வந்திருக்கிற ஐஃபோன் தான் வேணும். என்னது ஐஃபோனா? ஏண்டி, இப்போ நீ வச்சிருக்க ஃபோன் வாங்கி 2 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னடி ஐஃபோனு? டேடி டேடி, எனக்கு ஐஃபோன் வேணும் ப்ளீஸ். ஐஃபோன் தானே, வாங்கிக்கலாம் ரோசி. உனக்கு இல்லாததா? நாளைக்கு வா, ஷோரூம் கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன். தேங்க்யூ டேடி, நீங்கள் தான் வேர்ல்ட்ஸ்லேயே பெஸ்ட் டேடி. உங்களுக்கு தான் தி பெஸ்ட் டேடி அவார்டு கொடுக்கணும். ஏங்க, இவ சொல்கிறா நீ என்னங்க உடனே ஐஃபோன் வாங்கி தரேன்றீங்க? என் பிள்ளை ஒன்று கேட்டு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு காசு காசுன்னு சம்பாதிக்கிறது? அவள் உலகத்தையே கேட்டாலும் அவள் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்க ஒரு ஐஃபோனுக்கு வேண்டி? எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசலாமா? அடுத்து இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ? டேடி, அவளுக்கு எதுக்கு ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க? அவள் உன் தங்கச்சி ஆசைப்பட்டு கேட்குறா, பின் என்னப்பா பண்ணுறது? நான் தானே ஃபஸ்ட்டு பிறந்தேன், எனக்கு தானே ஃபஸ்ட்டு ரைட்ஸு. 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. உங்களுக்காக தான் அப்பா ஓடி ஓடி சம்பாதிச்சு இத்தனை காசு சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தர தான் போகிறேன். என் செல்ல டேடி, நான் என்ன தெரியுமா கேட்க வந்தேன்? எனக்கு இப்போ புது மாடலில் ஒரு பைக் வந்திருக்குப்பா. அந்த பைக்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காமா. எனக்கு அதுதான் வேணும். இந்த வண்டி ஓட்டி ஓட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ வச்சிருக்க பைக் வாங்கி 3 மாதம் ஆகுது டேடி. என்ன மாடல் வண்டிப்பா வேணும் உனக்கு? நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அதே தான் வேணும். என்னடா வண்டி கிண்டின்னு கேட்டுட்டு இருக்க? எவ்வளோ லட்சக்கணக்கில் ஆகுமோ தெரியல. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, 7 லட்சம் தான். பசங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே ராபர்ட், எந்த வண்டியோ அது எனக்கு மாடல் அனுப்பு. உனக்கு எப்போ வேணும்னு சொல்லு, அப்போவே போய் ஷோரூம் போய் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் தான் உலகத்தின் தலை சிறந்த அப்பா. உங்களுக்காக பண்ணாமல் வேற என்னத்துக்குப்பா? டேடியை பார்த்து கற்றுக்கோமா. நீயும் தான் இருக்கே, ஒரு பீஸா கேட்டதுக்கு ஒருக்கா அந்த பேச்சு பேசுகிற. மைசன், அவள் எப்பவுமே அப்படிதான். அவளுக்கு என்ன வேணும்னு மட்டும்தான் யோசிப்பா. ஓகே டாடி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையிலே ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போக பிளான் போட்டிருக்கேன். காலையிலே நான் கிளம்பி போயிடுவேன். சண்டே சர்ச்சுக்கு வாங்கலாம் என்னை சொல்லக்கூடாது, ஓகேவா? பரவாயில்லம்மா, இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய்க்கோ, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வா. ஓகே டேடி, அப்போ நான் கிளம்புறேன். சீக்கிரமாக அமௌண்ட் ரெடி பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் வண்டிக்கு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. நீ என்ன வாயை போலன்னு பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு நம்ம பிள்ளைங்க மேலே, என் மேலே, நம்ம குடும்பத்து மேலெல்லாம் எவ்வளோ பாசம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்த மாதம் எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம் வருது. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு ஒரு 5 பவுனில் ஒரு செயின் வாங்கணுங்க. செயினா? ஆஹா, இல்லை செயின் இல்லை, நல்ல ஒரு நெக்லஸாக வாங்கிக்கலாம். புது மாடல் நெக்லஸ் வந்திருக்குன்னு நகை கடையிலேருந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் வாங்கணுங்க. சரி, பார்த்து போய் எந்த மாடல் வேணுமோ வாங்கிக்கலாம். பரவாயில்ல, நமக்கு ஒரு நெக்லஸ் தேர்ச்சு. டேய் கேப்ரி, படிச்சு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுடா. எனக்கும் தான் கேத்ரின், படித்து டயர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எப்போ சாப்பிட போகிறதுனே தெரில. எத்தனை தடவை தான் படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறதோ தெரில. என்ன இங்கே சத்தம்? படிக்க சொன்னால் 2 பேரும் கதை பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லைம்மா, படிச்சுட்டு தான் இருக்கோம். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரில. இப்போ நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன், கரெக்டாக சொன்னால் தான் டின்னருக்கு போக முடியும், புரியுதா? மா, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்தாச்சுமா. படித்ததையே எத்தனை தடவைமா திரும்ப திரும்ப படிக்கிறது? ஏன் படிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ வலிக்குதா? படிப்பு தான் நாளைக்கு சோறு போடும், வேற எதுவுமே கூட வந்து நிற்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. படி. நான் இப்போ வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன், 2 பேரும் படித்து முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். எதுக்கு தான் நம்ம வீட்டில் மட்டும் படின்னு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களோ தெரில. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? படிச்சுட்டு. இல்லைங்க, எங்கே படிக்கிறாங்க? நான் வரும்போதெல்லாம் பார்க்குற கதை அடிச்சுட்டே இருக்காங்க. படிக்காமல் கதை அடிச்சிட்டு இருந்தா கேத்ரின் நீ எப்படி டாக்டர் ஆவ?
கேப்ரியல், நீ எப்படி இன்ஜினியர் ஆவ? உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் படிப்பு தான். அப்பா அம்மா பணம் காசு எதுவுமே உனக்கு கடைசி வரைக்கும் கூட வராது. படிப்பு மட்டும்தான் வரும். அப்பா, நாளைக்கு சண்டே கிளாஸில் மனப்பாட வசனம் சொல்லணும். மனப்பாட வசனம் வந்து உங்களை காப்பாற்றுமா கடைசி காலத்தில்? முதல்ல உங்கள் ஸ்கூல் புக்ஸை படிங்க. பைபிள் வசனம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கொஸ்டின் கேட்பேன், 2 பேத்துக்கும். தப்பு தப்பாக பதில் சொல்லுங்கள், அப்புறம் இருக்கு கரெக்டாக கரெக்டா சொல்லிடுவோமா? சொல்லிடுவோமா? அப்புறம் பசங்களை நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கு எழுப்ப வேண்டாம், 4 மணிக்கு எழுப்பி விட்ரு. இன்னும் ஒரு 10 நாளில் எக்ஸாம் வருதுல்ல, இப்போத்துலேருந்தே 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கட்டும். என்ன வேலை? எப்படிப்பா 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது? 5 மணிக்கு எந்திரிக்கும் போது எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் 4 மணிக்கு எந்திரிக்கும் போதும் படிக்கணும். புரியுதா? பேசிட்டே இருக்க வேணாங்க, அப்புறம் இதுதான் சாக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. வாங்க போகலாம். அதுவும் சரிதான். நம்ம வீட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் படிக்க சொல்லிட்டே இருக்காங்கடா. மனப்பாட வசனம் கூட படிக்க வேணாம், ஸ்கூல் புக்கை படின்னு சொல்கிறாங்க. என்னதான் பண்ணுறதோ. அனி, குழந்தைங்களுக்கு வெக்கேஷன் லீவ் வருது, என்ன பிளானிங்? நீ சொல்லு டார்லிங், எங்கே போகலான்னு? இல்ல, நீ சொல்லு ஹனி, இந்த வாட்டி உன்னோட சாய்ஸ் தான். பாரிஸ் போகலாமா? பாரிஸ் ரொம்ப போரிங். ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோமே, நம்ம ஹனிமூனுக்கு அங்கே தானே போனோம். ஆமாம் டார்லிங், ஆனால் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலல்ல. பார்த்த இடத்தையே திரும்ப பார்த்தா என்ன டார்லிங் கிக் இருக்கு? அப்போ நீ ஆல்ரெடி எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் மேடம் பேசுகிறீங்க. ஆமா, நான் தானே பெண்ணாச்சே, அப்புறம் எப்படி டிசைட் பண்ணாம இருக்க முடியும்? தெரிஞ்ச விஷயம் தானே, எப்படியும் நீ சொல்கிற இடத்துக்கு தான் போவோம். சரி சொல்லு, எங்கே? சுவிட்சர்லாந்து போலாமா? சூப்பரா இருக்கும் ஹனி. என் ஃப்ரெண்டு ஒரு ஹாலிடே டூர் பேக் இருக்குன்னு சொன்னா, அதுல போயிட்டு வந்தா நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ் கூட தங்கலாமாமா. உனக்கு ஓகேவா சுவிட்சர்லாந்து? எனக்கு ஓகே இல்ல, டபுள் ஓகே. இங்க ஒரே ஹீட்டா இருக்கு ஹனி, அங்க போய் கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரலாம். மம்மி, டாடி, பிரின்சி, பிரின்சி, மம்மியும் டாடியும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். என்ன சர்ப்ரைஸ்மா? நம்ம எல்லாரும் வர்ற வெக்கேஷனுக்கு சுவிட்சர்லாந்து போக போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் கிளம்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் மறக்காம பேக்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட இதே எடுத்துட்டு வரல, பேக் எடுத்துட்டு வரல, மேக்கப் திங்ஸ் எடுத்துட்டு வரலன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? அம்மா, நெக்ஸ்ட் வீக்னா விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகுதேம்மா சர்ச்சில். விபிஎஸ் தானே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கலாம். அதான் வார வாரம் சண்டே கிளாஸ் போறீங்களே. ஆனா நாங்க ரொம்ப ஆசையா இருந்தோமே விபிஎஸ்க்காக. கவலைப்படாதீங்க, ஆன்லைன்ல ஏதாவது விபிஎஸ் வரும், நம்ம சுவிட்சர்லாந்து போற வழியில ஆன்லைன்ல பாத்துக்கலாம். சரி, ஓகேம்மா. ஓகேம்மா, சரி, நீங்க போய் டிவி பாருங்க. எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் 2 வீக்ஸ் சுவிட்சர்லாந்துல தான், ஜாலியா இருக்கும். ஆமா ஹனி, அப்பப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா தானே நமக்கும் நிம்மதியா இருக்கும். எஸ்தர், ஜாஸ்மின், என்னம்மா பண்றீங்க? படிச்சிட்டு இருக்கோமா. என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் புக்கா? ஆமாம்மா. அது சரி, ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்கூல் புக் எடுத்து வச்சு உட்காந்தாச்சா? பைபிள் படிக்கவே இல்ல? இல்லம்மா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ஆனுவல் எக்ஸாம், அதான் வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது சரி, ஆனுவல் எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலும் முதல்ல ஒரு 10 நிமிஷம் பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் இல்லைன்னா 2 அதிகாரம் படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே ஈஸியா புரியும். ஆமா பிள்ளைங்களா, உங்க அம்மா சொல்றது சரிதான். எல்லா விஷயத்திலயும் ஆண்டவரை முன்னாடி நிறுத்துனீங்கன்னா உங்களை ஆண்டவர் முன்னாடி நிறுத்துவாரு. ஏங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நீ பிள்ளைங்களை பைபிள் படிக்க சொல்லும் போதே வந்துட்டேன். சரி இருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் பிள்ளைகளா, இந்த வருஷம் விபிஎஸ் வருதுல்ல, வழக்கம் போல இந்த வருஷமும் நல்லா கலந்துக்கிட்டு பிரைஸ் ஜெயிக்கணும், சரியா? அவங்க சொல்லி கொடுக்குற பாட்டு, வசனம், கதை எல்லாம் நல்லா படிச்சுக்கணும், புரியுதா? ஓகேப்பா. சரி, இப்ப 2 பேரும் போய் அவங்க பைபிள் எடுத்து கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா வந்து உங்க புக் எடுத்து படிங்க. சரிப்பா. சண்டே. அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்களா எப்படி இருக்கீங்க? எங்க உங்க பையன் பொண்ணெல்லாம் காணோம்? அவங்க 2 பேரும் டியூஷன் போயிருக்காங்கக்கா. எக்ஸாம் வருதுல்ல, அதனால தான் டியூஷனுக்கு அனுப்பி விட்டுட்டோம். அப்படியா, டியூஷன் போயிட்டாங்களா? அதான் சர்ச்சுக்கு வரலையா? ஆமாண்ணே. ஆமா, உங்க பசங்க 2 பேரும் எங்க, ஏன் வரல? எங்க பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு போயிருக்கா, அவுட்டிங் போயிருக்கா. எங்க பையன் இங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா பக்கத்துல போயிருக்கான். அப்படியா, சரிக்கா சரிக்கா. பெஞ்சமின் அண்ணன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாம்சன். நீங்களா எப்படி இருக்கீங்க? சர்ச்சுக்கு லேட்டா வந்தீங்க போல இன்னைக்கு. ஆமாண்ணே, கொஞ்சம் வேலை, வெளியே போயிட்டோம். மம்மி, டாடி, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. போற வழியில ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு போலாம். பிரின்சி, பிரின்சி, அடுத்த வாரத்துல இருந்து விபிஎஸ் தொடங்குது, மறக்காம வந்துருவீங்கல்ல? இல்ல ஆன்ட்டி, நாங்க சுவிட்சர்லாந்து போறோம்.
என்னப்பா பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? ஆமாண்ணே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போல அப்படியே கிளம்பிடுவோம். சுவிட்சர்லாந்து போயிட்டு வரலான்னு. பிள்ளைங்களுக்கு வெக்கேஷன் லீவ் விட்டுருக்காங்கல்ல. ஒரே வெயிலா இருக்கு. எப்படிதான் இங்க இருக்க முடியும்? பிபிஎஸ் முடிச்சுட்டு போலாம்லப்பா. குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. பிபிஎஸ் எல்லாம் இப்போ ஃபோன்லேயே வருது. ஃபோன்லேயே போகிற வழியில் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட்டு போல காமிச்சிக்க வேண்டியதான் பிபிஎஸ். என்ன பண்றது? காசு காசு பணம் பணம்னு ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. பணம் இருந்தா தானே நம்மளுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். பணம் இருந்தா போதுமானே. படிப்பு பதவி எல்லாம் வேணும்ல. படிக்காதவனுக்குலாம் இப்ப எங்க வேலை கிடைக்குது? யார் மதிக்கிறா? படிக்கலைன்னா சின்ன குழந்தை கூட நம்மளை திரும்பி பார்க்காது. படிப்பு என்னமா பெரிய படிப்பு? நகை நட்டு எதுவும் போடலைன்னா ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். இதே ஒரு விசேஷத்துக்கு போக முடியுமா ஒன்றா? எங்க போனாலும் நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. உன்கிட்ட எவ்வளவு நகை இருக்கு, நீ எப்படி Dress போட்டிருக்க, என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னு தான் பார்ப்பாங்க. பணம் தான் மெயின். நல்லா படிச்சாதானே நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையில இருந்தாலே மரியாதை தானே. நல்ல வேலை கிடைச்சாலே தானா பணம் கிடைச்சிரும். பணம் சம்பாதிச்சுக்கலாம். என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க பணம் பணம்னு ஓடிட்டே இருக்கீங்க. நீங்க படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்க சொல்றீங்க உங்க பிள்ளைங்கள. நீங்க எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்ட்டே இருக்கீங்க. எப்பதான் லைஃபை என்ஜாய் பண்றது? கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததே இந்த ஒரு லைஃப் தானே. அதில் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. பிடிச்ச இடங்களுக்கு போகலாம், சுத்தி பார்க்கலாம். ரிலாக்ஸ் பண்ணலாம். போக நிறுத்துங்கம்மா எல்லாரும். நானும் பார்த்துட்டே இருக்கேன். எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அவங்களுக்கு என்னடானா பணம் பெருசா இருக்கு, இவங்களுக்கு படிப்பு பதவி அது பெருசுன்னு பேசுறீங்க. நீங்க என்னடானா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா அனுபவிக்கணும், ஊர் சுத்தணும்னு பேசுறீங்க. இப்படி வாழ்றதெல்லாம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையா சொல்லுங்க? பைபிள்ல அழகான ஒரு வசனம் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடி அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணினீங்கன்னா படிப்பு ஆண்டவர் கொடுப்பாரு, பணம் ஆண்டவர் கொடுப்பாரு, வாழ்க்கையில சந்தோஷமும் ஆண்டவர் கொடுப்பாரு. பணம் பணம் சம்பாதிக்கணும்னு இப்படி உங்க பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு விளையாட விடுறதும், நீங்க படிப்பு படிப்புன்னு உங்க பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்டே நெருங்க விடாம பாத்துக்கிறதும், நீங்க அங்க போலாம் இங்க போலான்னு உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் கூட நெருங்க விடாம டைவர்ட் பண்றதும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் எப்படிதான் கடவுள் பிள்ளைகளா வளருவாங்க? இப்படியே இருந்தீங்கன்னா ஆண்டவர் வரும்போது கண்டிப்பா நீங்க வருகையில ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நித்திய ஜீவனை அடையறதுக்கு ஏசப்பா ஒருத்தர் தான் வழி. அதனால இனிமேலாவது உங்க பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஞாயிறு ஆராதனைக்கு வரணும்ன்றது எல்லாமே சொல்லி கொடுங்க. இல்லைன்னா ஏசப்பா வானத்துல இருந்து வரும்போது எல்லாரும் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. இப்படியே உங்க வாழ்நாட்களை வீணடிக்காம ஏசப்பாவுக்காக உங்க வாழ்நாட்களை ஒப்பு கொடுங்க. உலகத்தோட இன்பம் எல்லாமே மாயை தான். ஆண்டவரோட சமூகத்துல இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற மன நிறைவு தான் உண்மையானது. அதனால நீங்க மட்டும் இல்ல, வீடியோல பார்த்துட்டு இருக்க எல்லா குட்டீஸும் ஏசப்பாக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். முதல்ல ஏசப்பாவை வைங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பைபிள் படிங்க. உங்களோட வாழ்நாளையே ப்ரேயர்லையும் பைபிள் படித்ததுக்கு அப்புறமும் தொடங்குனீங்கன்னா, ஆண்டவரோட பேசினதுக்கப்புறம் உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா, நீங்களே கவனிச்சு பாருங்க அந்த நாள் எவ்வளவு இன்பமாக இனிமையாக இருக்குன்னு. இத பாருங்க சின்ன பசங்களா, ஏசப்பா வானத்துல சீக்கிரம் வர போறாரு. அவரோட நம்மளும் சேர்ந்து ஏசப்பா கூட பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இப்பவே ஏசப்பாவோட பிள்ளைகளா மாறுங்க. அன்பா இருக்கணும், அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். தினமும் வேத வாசிச்சு தினமும் ப்ரேயர் பண்ணி நம்மளே தயார்படுத்திக்கணும். நம்மளை தயார்படுத்தினா மட்டும் பத்தாது, நம்ம கூட இருக்க எல்லாத்தையும் ஆண்டவரோட வருகைக்காக ஏற்படுத்தணும். ஓகேவா குட்டீஸ்?